ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகிவிட்டு அவரே அதற்கு ஒரு காரணத்தை சொன்னார். அரசியலில் நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை என்பது வரலாற்றில் பார்க்குறோம். அதனால் நான் வெளிவந்ததும் அப்படித்தான் அப்படின்னு. அப்போ இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்வீர்கள்? அவர் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை, அல்லது வராமல் வேறு ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இது ரெண்டையுமே அவர் சொன்ன பதில் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் யாரெல்லாம் நம்பிக்கை வைத்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையில் அணிவகுக்க தயாராக இருக்கிறார்களோ அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைத்து பலம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய மாய பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற திமுகவுடைய கூட்டணியை சுக்குநூறாக உடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காக எங்களுடைய கூட்டணி பலத்தை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எல்லா கட்சியினரோடும் பேசி கொண்டிருக்கிறோம். இது இயல்பாக ஜனநாயகத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வு. இப்போ ஒரு அரசியல் கட்சிக்கு அல்லது ஒரு தலைவருக்கு பல்வேறு தேவைகள் இருக்கும். இந்த தேவைகள் அங்கு நிறைவேறவில்லை என்றால் அவர்கள் இயல்பாகவே அந்த கூட்டணியிலிருந்து அல்லது அவர்கள் எந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிறார்களோ அதிலிருந்து விலகுவது யதார்த்தமாக நடக்கிறது தான்.